அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 319 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே இன்னா செய்யாமை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். பிறர்க்கு இன்னா என்றால் பிறருக்கு துன்பம், முற்பகல் என்றால் முற்பொழுதிலே, செய்யின் என்றால் செய்தாரேயானால், தமக்கின்னா என்றால் தமக்கு துன்பம், பிற்பகல் என்றால் பிற்பொழுதிலே, தாமே வரும் என்றால் தானாகவே வந்து சேரும். அதாவது ஒருவர் பிறருக்கு துன்பம் உண்டாக்கும் செயலினை முற்பொழுதிலே செய்திருப்பாரே ஆனால் அவருக்கு துன்பம் பிற்பொழுதிலே தானாகவே வந்து சேரும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். தமிழ் இலக்கிய மரபிலே இருக்கின்ற அகம் புறம் ஆகிய இரு பிரிவுகளுக்கும் உரிய கூறுகளை திருக்குறள் தன்னுள் அடக்கியுள்ளது என்பதை அறிகிறோம். நாம் பிறருக்கு இனியவைகளை நன்மைகளை முற்பொழுதிலே செய்திருந்தால் நமக்கு இனியவைகள் நன்மைகள் தான் பிற்பொழுதிலே வந்து கிடைக்கும். அதுபோல பிறருக்கு இன்னாதவைகளை, துன்பங்களை, இன்னல்களை நாம் முற்பொழுதுகளில் செய்திருந்தால் நமக்கு இன்னாதவைகள், துன்பங்கள், இன்னல்கள் தாமாகவே ஊழ்வினையின் காரணமாக, செயல் விளைவு தத்துவத்தின் காரணமாக நம்மை வந்து கட்டாயம் சேரும் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் மருதகாசி இயற்றியிருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. நாம் நமது வாழ்விலே செய்திருக்கின்ற செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ற விளைவுகளையே நாம் நமது வாழ்வினுடைய பிற்பகுதியிலே பெற இயலும். நல்லது செய்து வைத்திருந்தால் நல்லதே நமக்கு கிடைப்பதும், தீயவைகளே செய்திருந்தால் தீயவைகளே நமக்கு விளைவாக அமைவதும் இயற்கை நீதியாகும். இயற்கை நீதியாகும் என ஒரு நாயகன் தனது அனுபவங்களில் இருந்து உணர்ந்து ஒரு நாயகிக்கு குடிபோதையிலே கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், பெண்ணே, இந்த நிலத்திலே நாம் விதைக்கிற விதைதான் முளைக்கும். வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுப்பான். திணை விதைத்தவன் தான் திணையை அறுக்க முடியும். இதுதான் இயற்கை நீதி என்று செயலுக்கு தக்க விளைவுகளே நமது வாழ்வில் கிடைக்கும். நமது வாழ்வின் முற்பகுதியில் பிறருக்கு இனியவை செய்திருந்தாலும் இன்னாதவை செய்திருந்தாலும் நமது வாழ்வின் பிற்பகுதியில் அவை தாமே நம்முடைய வாழ்விலே வந்து விளைவுகளாக, பயன்களாக அமையும் என்கின்ற செயல் விளைவு தத்துவத்தினுடைய சிறப்பினை மிக நேர்த்தியாக அந்த நாயகன் உரைக்கின்ற அந்த அருமைமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1959 ஆண்டு வெளிவந்த வண்ணக்கிளி. மருதகாசியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு கே.வி. மகாதேவன் இனிமையாக இசையமைக்க பி. சுசிலாவுடன் திருச்சி லோகநாதன் மிக அருமையாக பாடுகின்ற அந்த தத்துவ பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. விதைக்கிற விதைதான் முளைக்கும், விதைக்கிற விதைதான் முளைக்கும், இதுதான் இயற்கை நியதி, இதுதான் இயற்கை நியதி. விதைக்கிற விதைதான் முளைக்கும், விதைக்கிற விதைதான் முளைக்கும்,
இதுதான் இயற்கை நியதி, இதுதான் இயற்கை நியதி. எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே, ஒருவர் பிறருக்கு துன்பம் உண்டாக்குகிற செயலினை முற்பொழுதிலே செய்திருப்பாரே, ஆனால் அவருக்கு துன்பம் பிற்பொழுதிலே தானாகவே வந்து சேரும் என்கின்ற இன்னா செய்யாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள இந்த திருக்குறளின் கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் வாழ்விலே பிறருக்கு இனியவைகளை மட்டும் செய்து இன்னாதவைகளை செய்யாமல் தவிர்த்து சிறப்புகளையும் புகழினையும் மகிழ்வினையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறளின் 320 அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.